ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கடந்த 4 வருடங்கள்ல செஞ்ச எத்தனையோ சாதனையிலேயே இந்த குறுகிய காலத்திலேயே எத்தனையோ வீரர்கள் எத்தனையோ இடத்துக்கு போய் தங்கம், வெள்ளி அப்படின்னு, வெண்கலம் அப்படின்னு வென்றுட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து சில பேரை இந்த மேடைக்கு இப்ப நம்ம அழைக்க போறோம். So with pride, let's have them on stage. இந்த கம்பீர நடையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் பேர் சொல்லும் பிள்ளைதான். உலகத்துல இவங்களோட பேரை பதித்த ஒரு பிள்ளைங்க தான். ஒவ்வொருத்தருமே சாதனையாளர்கள். With so much of pride we present to you, sir, our pride in sports field. So Manoj Singaraja அவர்கள், please, first உங்ககிட்ட இருந்து we'd like to hear a few words. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும், துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும், தெலுங்கானா முதல்வர்களுக்கும் மற்றும் அமைச்சர் எல்லாருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் திடீர்னு உச்சப்பட்டி கிராமத்தில் இருந்து வரேன். நான் இது வரைக்கும் 18 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டர் 14 வருஷமாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 5th பொசிஷனில் இருக்கேன். இது இப்படி வர்றதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்ம தமிழக முதலமைச்சரும் மற்றும் டெப்டி சிஎம் மட்டும்தான். அவங்க 2 பேர் இல்லைன்னா என் லைஃபை எப்படியோ மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் என் லைஃப் எப்படி ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு கனவே கிடையாது. நம்ம இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டோம், நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தருணத்துக்குலாம் நான் போனது உண்டு. ஆனால் என்னைக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நான் சர்வே பண்ணணும், அன்னைக்கிருந்து என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டும் 48 லட்ச ரூபா நான் ஹை கேஷ் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டிஎன்பிஎல் நிறுவனத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டான்ஸின்னு ஒரு நிறுவனத்தில் கான்ட்ராக்டர் ஸ்டாஃபாக வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் இருந்தேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 72,000 தான். ஆனால் இப்போ என் ஒரு மாத சம்பளமே 80,000 ரூபாய்க்கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மனுஷனுக்கு அமௌண்ட்டு மற்றும் வேலை தான் ஒரு அத்தியாவசியம். அது ரெண்டுமே இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யார்கிட்டோ போய் கையேந்தி நின்ற காலம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போ ஃபாரின் கண்ட்ரியில் போய் விளையாடும் போது எனக்கு விளையாட்டு நோக்கமே இருக்காது. நான் இங்கேருந்து போகும்போதே நிறையா பேர்த்திட்ட கடன் வாங்கி அப்படி தான் போவேன். நான் அங்கே போய் விளையாடும் போது திருப்பி நான் இப்போ இந்த கடன் நம்ம எப்படி கட்ட போகிறோன்றது மைண்டில் தான் நான் அங்கே போய் விளையாடுவேன். அதனாலே எனக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்கும் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ வித்தின் ஒன் வீக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இப்போ போகும்போது காசுன்றது ஒரு மேட்ரே கிடையாது. நாங்கள் போய் விளாட்றோம், ஜெயிக்கிறோம், அது மட்டும் தான் எங்கள் நோக்கத்தோடு போயிட்டு இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் ஓவரால் சாம்பியன்ஷிப் நாங்கள் நேஷனல்ஸில் போவோம் பேராலிம்பிக்ஸ்க்கு. அப்போ நம்ம 7th 8th பொசிஷன் தான் வருவோம். ஆனால் இந்த கடந்த 4 வருஷமாக 1st 2nd தவிர தமிழ்நாடு கீழே வந்ததே கிடையாது. ஸோ உண்மையிலே இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா என்னான்றதே ஒரு பெரிய சந்தேகம் தான், அது எல்லாருக்கும் தெரியும். அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் ப்ளஸ் வேலை கொடுத்தோன்னே எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அப்போ நான் நம்ம டெப்டி சிஎம் சார்கிட்ட போய் என் கல்யாணத்துக்கு அப்போ போய் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம போய் கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி பயந்து தான் போய் அவர்கிட்ட போய் நான் என் பத்திரிக்கை வச்சு அவர் உடனே கண்டிப்பாக நான் வரேன்ட்டு என் கல்யாணத்தையும் நம்ம டெப்டி சிஎம் சார் என் மதுரையில் நடத்தி கொடுத்தாங்க.
அது எனக்கு மட்டும் இல்லாம எங்க ஊருக்கு எங்க ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. வெரி நைஸ். உங்க கல்யாணத்துக்கே வந்தாரா? ஆமா மேம். உங்க பெரிய ஹீரோ ஆயிட்டு இருப்பீங்க நீங்க. எங்க வீட்டுக்கே வந்து நடத்தி கொடுத்தாரு மேம். தேங்க்யூ. எங்க அப்பெல்லாம் எங்க ஊர்ல என்ன யாருன்னே தெரியாது. பட் எங்க டெப்டி சிஎம் எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க சுட்டு வட்டாரத்துல ஃபுல்லா மனோஜ் யாருன்றது அந்த ஊருக்கே தெரிய வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ மனோஜ். தேங்க்யூ சோ மச்.